இவங்க அந்த டிக்கெட் நிறுத்தி கொண்டு வந்துடுவாங்க லாஸ்ட்டுக்கு. எங்கே போகிறது காசு எல்லாருடையும் காசு. சரி சரி வீட்டை போவோம். காணையில் என்ன செய்யற சாப்பிட்டு இங்கே வாடா ஒருதான் காலையில இருந்து உனக்கு வேலையே இல்லை. இங்க போய் வாங்க என்னடா சாப்பிட்டு அப்படியே கழுவாம அப்படியே படுத்துருக்கேன். நீங்க எங்க போய் வாங்க? அது போன விஷயம் அந்த மாதிரி சக்சஸ் தெரியுமோ உனக்கு என்ன தெரியும்? இப்ப சாமியார் வர போறேன், நீ டக்குனு நான் கழிப்பி தேக்கலையே போடுவோம் எல்லாம் விட்டு சாமியை கூப்பிடலாம் செய்கிறாங்க. அடி போற டீயை கிரீன் டீயா போடு. சைனீஸ் சாமியார் எல்லாம் கிளீன் பண்ணணும் வீட்டை எல்லாம். நீங்க வேலைக்கு பின்னால் எல்லாம் நாசமா போகுது. நீ இந்த கதையை விட்டுட்டு அலுவலக இவனோட ஒரு வேலை சொன்னா செய்ய. எனக்கு கையும் காலும் போடுறதில்ல. சாமியார் வர போற சாமி போடா அனுப்புடா வீட்டை நாங்க சுற்றி காட்டுவோம். இதுதான் எங்களோட மாஸ்டர் பெட்ரூம். இதுதான் எங்களோட திருப்பி காசு கொடுப்போம். நான் சொல்ற கதையை கேளு. வெறும் ஏமாத்திட்டு போறானுகள். கதையை சொல்றேன். அவங்களோட விளையாடாத அவங்க டைம் சொல்லாத. நீ விட கதையை கேட்காத. நீ நாசமா போறா சொல்லிட்டேன். சரி சரி உங்களுடைய என்ன கொஞ்சம் காசு தானே ஐயா சொல்றா பத்து தப்பா கண்ணெல்லாம் நீங்க கொஞ்சம் ஐயா சொல்றாரு. நீங்க அங்க வந்த 10,000, இங்க வந்தா 20,000. இவங்க விடமாட்டாங்க. ஏதோ சொல்லிட்டாங்க கொடுப்பாங்க. இவங்க எந்த கொஞ்சம் காசு தானே நான் உடலாம். நீங்க கடைசி காசு காசு வரும் சொல்லிட்டா முதல் அப்பா நீங்க ஆசீர்வாதம் கட்டும். அது காசு நன்றி. இது அவங்க அப்பா. இதை எங்க அப்பாடா பார்த்து பாதுகாத்து வச்சுக்கோ. சாமியா வந்து ஒரு யோசனை சொன்ன பத்தி எங்களோட அப்பாட ஆத்மா இருக்கே இருக்குதான். இதுக்கு சாப்பாடு போட்டா காசு கொட்டுன்னு கொட்டுமா. இனி நான் சாப்பிடணும் இல்லையோ கோழிக்கு தான் சாப்பாடு. இது ஒன்றும் சரி வராது. நான் சொல்றேன். இந்த கதையை கேளு.
சாமி மேல நம்பாத. சரிடா பசிக்குதா ஒரு சாப்பாடு கொண்டு வராப்பா. நீ என்ன கொண்டு வாரம் என்ன செய்யற கூட இருக்க எல்லாம் செய்ய வேண்டியதான் இருக்குது. எப்படியாவது சாப்பிடும் கொண்டு வா அப்பாவை இங்க கொண்டு வா. அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு தான் நான் சாப்பிடுவோம். அப்பா பசியில கத்துல சாப்பாடு கொண்டாது போ சாப்பிடு. கோழி கொடுக்குற சேட்டையை விட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்காம இன்னும் சரி மருந்து. அப்பா சாப்பிடுங்கப்பா. அப்பா சாப்பிடுங்கப்பா. நீங்க சாப்பிடுறத நான் காச விரும்பப்பா. கடவுளே சாப்பிடுங்கப்பா. அப்பா கண்ணாடா பசியில இருந்திருக்கா போல. சரி மறுநாள் கழித்து நடக்க போற காரியத்தை நாங்கள் இன்று பார்ப்போம். அப்பாடா அங்கேடாப்பா இன்னைக்கு பசிக்குது சாப்பாட்டை காலையில் இவன் எங்க போயிட்டாங்க. நல்ல பிரியாணி மனம் மணுக்குது. பிரியாணி வாசமா தான் நடிக்குது. சாப்பாடு கொண்டு வா. மத்தேயு பசிக்குதான் எனக்கு. நீதான் போட்டாங்க வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடை கொண்டு வா. என்ன நல்ல பிரியாணி சமைச்சிங்க. நல்ல பிரியாணி போட்டு சாப்பிட நல்ல வாசமா இருக்கு. ஊமடா திருப்பவும் நான் உனக்கு ஞாபகப்படுத்த எங்க அப்பா கோழி எங்க கோழி. அப்பா நீ எதுக்கிட்ட அடே அப்பாவுக்கு சாப்பாடு வச்சுட்டானா எனக்கு காசு வரும். அதான் அப்பா தான் அப்பாவை வெட்டிட்டியாடா பாவி. எல்லாத்தையும் மண்ணை போட்டுட்டீரா. இந்த வாழ்க்கையில மண்ணை போட்டுட்டீரா. அப்பாவை வெட்டிட்டீரா. அப்பா நாட்டு வாங்கிடா சாஞ்சிட போகுது. எனக்கு எப்படா காசு வர போகுது. என்ன கையை கால வச்சுட்டு போல இருக்குது. என்ன கரெக்டா அப்பாது எல்லாம் பெரிய கரைச்சலா போச்சு. என்ன அப்பாது ஒரு கையை இழுத்துட்டுதா. கையை முடிஞ்சு காலை முடிஞ்சு இதாண்டா தம்பி உழையாம காசியை கொண்டு வந்துச்சா அவ்வளவுதான் பிரச்சனை. நீ என்ன இந்த கோழியை வெட்டின அப்பாது என்னடா வீட்டுல செய்யலாம். என்ன டாக்டர் போய் காட்டணும். மருந்து இருக்கணும். நம்மளால பார்க்கலாம். நீங்க நினைச்சு ஆரம்பத்திலே நல்லா கவனிக்கிறார்கள். ஒரு மாதம் கழித்து என்ன நடக்க போறதை நாங்கள் நேரடியாக பார்ப்போம். எங்கேடா ஒரு தினையும் காணல. ஒரு மாசமா விழுந்து கவனிச்சாங்க. அரே டப்லெட் தாங்கடா. டப்லெட் போடுற நேரமாச்சு. நாங்க மருந்து குடிங்க. எந்த கதையை கேட்டு பிரச்சனை வந்து யாரு. நீ போய் சாப்பாடை கொண்டு வரா. பசிக்குதா கூட. எனக்கு ஒரு சாப்பாடு என்ன எடுத்து போ. நில்லுங்கடா. எங்கடா கவனிக்கிறாரு இவனுக்கு நம்ம கவனிக்கிறது. நீங்க பார்த்துங்களா செய்து கொண்டு போறீங்களா. நான் போறேன். எங்கடா போட்டாங்க எல்லாரும்.